நமசிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிறீர்கள் நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்று ஒவ்வொரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையிலே இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 336வது குரலாக அமையிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் அதற்கான உரைகளும் நல்ல உரைகளாக அமைய பெற்றிருக்கின்றது. எவ்வாறான மனநிலைமை படைத்தவர்கள் மத்தியிலே நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த குரல் எங்களுக்கு தெளிவாக சொல்ல இருக்கிறது. குரலை காண்போமாக இருந்தால், நெருநல உள ஒருவன் இன்று இல்லை என்று பெருமை அடையதி உலகு. நெருநல இள ஒருவன் இன்று இல்லை என்று பெருமை அடையதி உலகு என்பதாக அமைந்திருக்கிறது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், நேற்று இருந்தவன் ஒருவன் இன்று இல்லாமல் இறந்து போனான் என்று சொல்லப்படும் நிலைமையாகிய பெருமையுடையதி உலகமாம். நேற்று இருந்த ஒருவரை இல்லாமல் செய்து விட்டோம், அவர் இறந்து விட்டார் என்ற செய்தியை பெருமையாக கொண்டாடக்கூடிய ஒரு மனநிலைமை படைத்தவர்கள் வாழ்கின்ற உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதைத்தான் முதலாவது உரை அழகாக சொல்லியிருக்கின்றது. நேற்று இருந்த ஒருவன் இன்று இல்லாமல் இறந்து போனான் என்று சொல்லப்படும் நிலைமையாகிய பெருமையுடையது உலகமாம். அழகான ஒரு உரையாக அமைந்திருக்கின்றது. நேற்று இருந்த ஒருவர் இன்று இல்லாமல் போய்விட்டால் அவரை நாங்கள் இல்லாமல் செய்து விட்டோம், அவரை ஒழித்து விட்டோம் என்ற நிலைமையை பெருமையாக கொண்டு இருக்கின்றவர் வாழ்கின்ற உலகம் என்பதை அழகாக முதலாவது உரை சொல்லியிருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் நெருநல உள ஒருவன் இன்று இல்லை என்று பெருமை அடையதி உலகு என்ற குரலுக்காக சற்று வித்தியாசமான உரைநடையிலே ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், இந்த உலகமானது நேற்று உயிருடன் இருந்தவரை இன்று இல்லாமல் செய்துவிட்டோம் என்ற அகந்தையை பெருமையாக கொண்டதாகும். இந்த உலகமானது நேற்று உயிருடன் இருந்தவரை இல்லாமல் செய்துவிட்டோம் என்ற அகந்தையை பெருமையாக கொண்டதாகுமாம் இந்த உலகம் என்பதாக கலைஞர் உரை அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே நல்லொரு உரையாக அமைந்திருக்கின்றது. அதாவது இந்த உலகத்திலே வாழுகின்ற நாங்கள் மற்றவர் இறந்ததை, மற்றவர் இல்லாமல் போனதை, மற்றவரை நாங்கள் ஒழித்து விட்டோம் என்பதை பெருமையாக கொண்ட உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதைத்தான் கலைஞரோட உரை அழகாக சொல்லியிருக்கிறது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் நெருநல உள ஒருவன் இன்று இல்லை என்று பெருமை அடையதி உலகு என்ற குரலுக்காக சற்று சுருக்கமான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், நேற்று இருந்த ஒருவன் இன்று இல்லை என்று சொல்லும்படி நிலைமையை உடையதி உலகமாகும். நேற்று இருந்த ஒருவன் இன்று இல்லை என்று சொல்லும்படி நிலைமையை உடையதி உலகம் என்பதாக சாலமன் பாப்பனோட உரையும் அமைந்திருக்கின்றது. அதாவது நேற்று இருந்த ஒருவன் இன்று இல்லாமல் போய்விட்டான் என்ற திருப்தியோடும் மனநிலையோடும் அதை பெருமையாக கொள்ளக்கூடிய ஒரு உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதைத்தான் இந்த சாலமன் பாப்பனோட உரையும் சொல்லியிருக்கின்றது. அது அவ்வாறான ஒரு நிலைமையை பெருமையாக கொள்ளக்கூடியவர்கள் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதைத்தான் இந்த சாலமன் பாப்பனோட உரை அழகாக சொல்லியிருக்கின்றது. நேற்று இருந்த ஒருவன் இன்று இல்லை என்று சொல்லும்படி நிலைமையை உடையதா இந்த உலகம் என்பதாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலே இன்றைய 3 உரைகளையும், இந்த குரலுக்கான 3 உரைகளை நாங்கள் பார்த்த மட்டிலே ஒன்றைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே யாரை ஒருவன் இல்லாமல் செய்து விடுகின்றோமோ, யாரை ஒழித்து விடுகின்றோமோ, எவன் ஒருவன் இல்லாமல் இன்று இருக்கின்றவன் நாளை இல்லாமல் போகின்றானோ, அவ்வாறான நிலைமைகளை நாங்கள் கர்வத்தோடு சந்தோஷமாக அதை போற்றக்கூடிய உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தற்பெருமை கொள்ளக்கூடிய, இவரை இல்லாமல் செய்து விட்டோம், இவரை ஒழித்து விட்டோம் என்பதை ஒரு தற்பெருமையாக கொள்ளக்கூடிய, அகந்தையோடு பேசக்கூடியவர்கள் வாழுகின்ற உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதைத்தான் இந்த 3 உரைகளும் தெளிவாக சொல்லியிருக்கின்றது. இவ்வாறான நிலைமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை நாங்கள் பெருமைப்படக்கூடாது, நாங்கள் சிறுமைப்பட வேண்டும் என்பதைத்தான் இது மறைமுகமாக இந்த குரலாக சொல்லியிருக்கின்றது. உண்மையிலே நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. நெருநல ஒருவன் இன்று இல்லை என்று பெருமை அடையதி உலகு என்ற குரல் எங்களுக்கு ஒன்றை தான் சொல்லுகின்றது. இவ்வாறான மனநிலைமையோடு நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் நாங்களும் எங்கள் மனநிலைமை மாற்றிக்கொண்டு எல்லோரும் சந்தோஷமாக நல்லா இருக்க வேண்டும் என்ற நிலைமைக்கு நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். இன்னொருவரை ஒழித்து விட்டோம், இன்னொருவரை அழித்து விட்டோம், இன்னொரு இல்லாமல் செய்து விட்டோம், இன்னொருவர் நேற்றிருந்தவர் இன்று இல்லை என்பதை நாங்கள் கர்வத்தோடும் அகந்தையோடும் நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்வோமாக இருந்தால் அது எங்களுக்கு பெருமை அல்ல, அது எங்களுக்கு சிறுமை என்பதை நாங்கள் விலகிக் கொண்டு எதிர்காலத்தில் நல்லவர்களாக நல்ல வழியிலே வாழ வேண்டும். அதைத்தான் இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நெருநல ஒருவன் இன்று இல்லை என்று பெருமை அடையதி உலகு. ஓம் நமசிவாய. அடுத்த குரலை சந்திக்கலாம்.